கடந்த காலத்தின் எண்ணங்களால் நீங்க சோர்வடைந்ததாக உணர்றீங்களா? என்ன நடக்கும் என்று எப்போதும் கவலைப்படுறீங்களா? நீங்க மட்டும் அல்ல, பலர் நிகழ்காலத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் வாழ்றாங்க. ஆனா அமைதிக்கும் தெளிவுக்கும் திறவுகோல் என்ன? இந்த வீடியோவில் தெளிவான, நடைமுறை சார்ந்த மற்றும் ஆழமாக மனதை அமைதிப்படுத்தும் புத்த மத போதனைகள் மூலம் நிகழ்காலத்தில் எப்படி வாழ்வது என்பதை ஆராய்வோம். உண்மையில் ஏன் இந்த மாதிரியான நிகழ்காலத்தில் நீங்க இருக்கிறீங்க என்ற உண்மையை அறிந்து கொள்வீங்க. எதிர்காலத்தை துரத்துவதையும் கடந்த காலத்தை பற்றிக் கொள்வதையும் எப்படி நிறுத்துவது என்பதையும் அறிந்து கொள்வீங்க. அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு மனச்சான்றியுடன் இருப்பது என்பது மூலம் அதிக மகிழ்ச்சி, அமைதி மற்றும் அர்த்தத்தை உணரலாம் என்பதையும் கற்றுக்கொள்வீங்க. அமைதியான நிகழ்கால பயணத்தை தொடங்குவோம். நம்பர் 1, இப்போது என்ற நிகழ்கால தருணத்தின் சக்தியை புரிந்து கொள்ளுங்க. புத்த மதம் கற்பிப்பது என்னவென்றால், நிகழ்கால தருணமே ஒரே உண்மையான தருணம். கடந்தது முடிந்துவிட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. உண்மையில் இருப்பது இந்த பொழுதுதான். நாம வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதியை 2 இடங்களில் கழிக்கிறோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதிலும் கடந்த காலத்தை பற்றி வருந்துவதிலும். ஆனா இந்த இரண்டும் உங்க கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை. நீங்க காலத்தை பின்தள்ள முடியாது, நீங்க முன்னோக்கி தாவ முடியாது. நீங்க தொடக்கூடியது இந்த மூச்சு, இந்த அடி, இந்த சொல் மட்டுமே. புத்தர் கூறினார், கடந்த காலத்தில் தங்காதீங்க, எதிர்காலத்தை கனவு காணாதீங்க, மனதை நிகழ்கால தருணத்தில் ஒருமுகப்படுத்துங்கள். இதன் அர்த்தம் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது அல்லது எதிர்காலத்திற்கு திட்டமிடக்கூடாது என்பதல்ல. அதில் வாழ வேண்டாம் என்பதே அர்த்தம். வாழ்க்கை உண்மையில் நிகழ்வது நிகழ்காலத்தில்தான். நீங்க அதை தொடர்ந்து தவறவிட்டால் உங்க முழு வாழ்க்கையையே தவறவிடுறீங்க. நம்பர் 2, உங்க மூச்சை கவனியுங்கள். இப்போ என்ற தருணத்தின் நங்கூரம். நிகழ்காலத்திற்கு திரும்புவதற்கு மிக எளியதும் சக்தி வாய்ந்ததுமான வழிகளில் ஒன்று மூச்சு. புத்த மத பயிற்சியில் மூச்சறிவு ஆனாபானசதி என அழைக்கப்படுகிறது. அதன் பொருள் மூச்சின் மீது கவனமுடன் இருப்பது. மூச்சு எப்போதும் இங்கேதான் உள்ளது. அது உங்க உடலுடன், மனதுடன், வாழ்க்கையுடன் உங்களை இணைக்கிறது. இதை முயற்சிக்கவும். மெதுவாக ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுங்க. அது உங்க நுரையீரலை நிரப்புவதை உணருங்க. பின்னர் மெதுவாக வெளியே விடுங்க. காற்று உங்க உடலை விட்டு வெளியேறும் உணர்வை கவனியுங்க. இந்த சிறிய செயல் உங்களை மீண்டும் நிகழ்காலத்திற்கு கொண்டு வருகிறது. உங்க மனம் வேகமாக ஓடத் தொடங்கும் போதெல்லாம் உங்க மூச்சை நங்கூரமாக பயன்படுத்துங்க. அது உங்களை இப்போ என்ற தருணத்தில் நிலைநிறுத்தும். புத்தர் கற்பித்தார், கவனமுடன் எடுத்த ஒரு மூச்சு கூட உங்க மனநிலையை மாற்றிவிடும். நம்பர் 3, கடந்த கால வருத்தங்களை விடுங்க. தவறுகள், தவறவிட்ட வாய்ப்புகள், வலியூட்டும் நினைவுகள், இவைகளில் சிக்கிக்கொள்வது மிகவும் எளிது. ஆனா கடந்த காலம் ஒரு நிழல் போன்றது. அதை பிடிக்க முடியாது, அதை மாற்ற முடியாது. புத்த மதம் பற்றின்மையை கற்பிக்கிறது, குறிப்பாக ஏற்கனவே நடந்தவற்றில் பற்றிக்கொள்ளாதிருப்பதை. கடந்ததை பற்றிக்கொள்வது நிகழ்காலத்தில் துன்பத்தை மட்டுமே உருவாக்குகிறது. உங்களிடம் கேளுங்க, நான் திரும்பி போய் அதை சரி செய்ய முடியுமா அல்லது அதை ஏற்று அதிலிருந்து கற்று முன்னேற முடியுமா என்று. விடுவிப்பது மறப்பதல்ல, அது உங்களை விடுதலை செய்வதாகும். கடந்தது உங்களை உருவாக்கியிருக்கலாம், ஆனால் அது உங்களை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. நேற்றையதை இன்றுக்குள் இழுத்து வருவதை நிறுத்தும் தருணத்திலிருந்து உங்கள் அமைதி தொடங்குகிறது. நம்பர் 4, எதிர்காலத்தை துரத்துவதை நிறுத்துங்க. எதிர்காலம் கனவுகள், திட்டங்கள், நம்பிக்கைகள் நிறைந்ததாக தோன்றலாம். ஆனா அது பயமும் பதட்டமும் கொண்டு வரலாம். நான் தோல்வியடைந்தால் என்னவாகும்? நான் எல்லாவற்றையும் இழந்தால் என்னவாகும்? புத்தர் நினைவூட்டினார், எதிர்காலம் நிச்சயமில்லாதது. நாளை என்ன தரும் என்பதை யாரும் அறியவில்லை. அதனால் நாம இப்போ செய்யக்கூடியதில்தான் கவனம் செலுத்த வேண்டும். அந்த நிலையில் சென்ற பிறகே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லாமல், நான் இங்கேயே அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லுங்க. எதிர்காலத்திற்கு திட்டமிடுங்க, ஆனால் வாழத் தொடங்க காத்திருக்க வேண்டாம். வாழ்க்கை பின்னரல்ல, வாழ்க்கை இப்போதுதான். நம்பர் 5, அன்றாட வாழ்க்கையில் மனச்சான்றியை பயன்படுத்துங்க. மனச்சான்றி என்பது நீங்க செய்யும் செயல்களில் முழுமையாக இருப்பதை குறிக்கிறது. சிறிய செயல்களில் கூட.
பற்கள் துளக்கும்போது, கடைக்கு நடந்து செல்லும்போது, ஒரு கோப்பை தேநீர் குடிக்கும்போது முழு கவனத்துடன் செய்யுங்க. பற்பசை துளக்கும் உணர்வை கவனியுங்க. தரையில் பதியும் ஒவ்வொரு அடியையும் உணருங்க. தேநீரின் வாசனையை நுகருங்க. அதை மெதுவாக ருசியுங்க. திக் நாத் ஹான் கூறினார், உங்க தேநீரை மெதுவாகவும் மரியாதையுடனும் குடியுங்கள். அது உலகம் சுழலும் அச்சு போல. மனச்சான்றியுடன் இருப்பதற்கு தியான மேடையில் அமர வேண்டிய அவசியமில்லை. நீங்க உண்மையில் இந்த நொடியில் இருந்தால் ஒவ்வொரு முடியும் தியானமாக மாறலாம். நம்பர் 6, மனதை அமைதிப்படுத்துங்க. புத்த மதத்தில் மனம் பலமுறை குரங்கு மனம் என அழைக்கப்படுகிறது. ஒரு எண்ணத்திலிருந்து மற்றொன்றுக்கு தாவிக்கொண்டே இருக்கும் அமைதியற்ற மனம். இதுவே பலருக்கு நிகழ்காலத்தில் தங்க கடினமாக இருப்பதற்கான காரணம். அவர்களின் மனம் அவர்களை தொடர்ந்து இழுத்துச் செல்கிறது. இதை தியானம் மாற்றும். அமைதியாக அமர்ந்து மூச்சில் கவனம் செலுத்துவது. எண்ணங்களை கவனித்தாலும் அவற்றை பின்தொடராமல் இருப்பது. இது மெதுவாக மனதை அடக்குகிறது. ஆரம்பத்தில் உங்க மனம் திரியும், அது பரவாயில்லை. அது நடந்தால் மெதுவாக அதை மீண்டும் மூச்சுக்கு திருப்புங்க. பயிற்சியுடன் மனம் அமைதியாகும். அமைதியான மனம் நிகழ்காலத்தில் தங்கும். நிகழ்காலத்தில் தங்கும் மனம் தெளிவாக பார்க்கும். நம்பர் 7, இந்த தருணத்தை அது இருப்பது போல ஏற்றுக்கொள்ளுங்க. நாம நிகழ்காலத்தை தவிர்ப்பதற்கான ஒரு காரணம் அதை விரும்பாதது. அது வேறுபட்டிருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இருப்பதை எதிர்க்கிறோம். ஆனா எதிர்ப்பு பதட்டத்தை உருவாக்குகிறது. அது அமைதியை மறைக்கிறது. புத்தர் கற்பித்தார், ஏற்க வேண்டுமென இன்னலுள்ள திறவுகோல். நீங்க இந்த தருணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நிஜத்துடன் போராடுவதை நிறுத்துறீங்க. இதன் அர்த்தம் நீங்க கைவிடுகிறீர்கள் என்பதல்ல, வாழ்க்கைக்கு எதிராக தள்ளுவதை கைவிடுகிறீர்கள் என்பதே. மழை பெய்தால் பெய்யட்டும். நீங்க சோகமாக இருந்தால் அந்த உணர்வை அனுபவிக்க அனுமதியுங்கள். நீங்க போக்குவரத்து நெரிசலில் இருந்தால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க இப்போ என்ற தருணத்தை எதிர்ப்பதை நிறுத்தும் போது அது உங்களை வலிக்க செய்யாது. நம்பர் 8, இந்த தருணத்தில் அன்பும் கருணையும் பயிற்சி செய்யுங்க. மெத்தா. புத்த மதம் மெத்தா எனப்படும் அன்பான கருணையை கற்பிக்கிறது. இது உங்க உடலுடன் நிகழ்காலத்தில் இணைக்க உதவுகிறது. இந்த சிறிய பயிற்சியை முயற்சிக்கவும். மூச்சை உள்ளிழுத்து சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மூச்சை வெளியே விடும்போது சொல்லுங்க, நான் அமைதியாக இருக்கிறேன். பின்னர் இதையே பிறருக்கும் வாழ்த்துங்க. போக்குவரத்தில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், நடந்து கொண்டிருந்தாலும் எங்கும் இதை செய்யலாம். இது உங்க மனதை மென்மையாக்கி இதயத்தை திறக்கிறது. மெத்தா உங்களை சுயநல சிந்தனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நிகழ்கால கருணைக்குள் அழைக்கிறது. கருணை எப்போதும் நிகழ்காலத்தில் வாழ்கிறது. நம்பர் 9, இந்த தருணத்திற்காக நன்றியுணர்வோடு இருங்க. நன்றியுணர்வு நிகழ்காலத்தில் நுழைவதற்கு மிக வேகமான வழிகளில் ஒன்று. இல்லாததை அல்ல, உங்களிடம் இருப்பதை கவனிக்கும் போது அமைதி உண்டாகிறது. உங்களை சுற்றியுள்ள அழகை கவனிக்கும் போது மகிழ்ச்சி உருவாகிறது. இப்போது ஒரு கணம் நின்று சுற்றி பாருங்கள். ஒளியை காண்கிறீர்களா? சத்தங்களை கேட்கிறீர்களா? உங்க மூச்சை உணர்கிறீர்களா? ஒவ்வொரு தருணமும் ஒரு பரிசை தாங்கி நிற்கிறது. நீங்க அதை கவனிக்க வேண்டும். தினமரி பழக்கமாக மாற்றுக. நன்றி கூற வேண்டிய 3 விஷயங்களை எழுதுங்க. சிறிய விஷயங்களுக்கும் நன்றி என்று சொல்லுங்க. சாதாரணமானவற்றையும் மதியுங்க. நன்றியுணர்வு நிகழ்காலத்தை போதுமானதாக மாற்றுகிறது. போதுமானது என்பதில்தான் அமைதி வாழ்கிறது. நம்பர் 10, நீங்க இப்போது உயிருடன் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்க மூச்சு விடுகிறீர்கள், நீங்க இதை படிக்கிறீர்கள், நீங்க உயிருடன் இருக்கிறீர்கள். இதுவே ஒரு அதிசயம். பல பேர் இப்போது இங்கே இல்லை, ஆனா நீங்க இருக்கிறீர்கள் இந்த தருணத்தில். அதை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க நிகழ்காலத்திற்கு திரும்பும் போது நீங்க வாழ்க்கையை ஆழமாக தொடுறீங்க. அழகை காண்கிறீர்கள், அமைதியை உணர்கிறீர்கள், முழுமையாக விழிப்புணர்வோடு ஆகிறீர்கள். புத்தர் சரியான வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்று சொன்னார். அதுவே போதுமானது. முடிவு: மீண்டும் மீண்டும் திரும்புங்க. நிகழ்காலத்தில் வாழ்வது ஒரு முறை செய்து மறந்துவிட வேண்டியது அல்ல. அது ஒரு பயிற்சி. உங்க மனம் திரியும், அது பரவாயில்லை. மீண்டும் திரும்புங்க. மீண்டும் மீண்டும். மூச்சுக்கு திரும்புங்க. உங்க உடலுக்கு திரும்புங்க.
உங்க முன் இருப்பதற்கு திரும்புங்க. ஒவ்வொரு திரும்புதலும் ஒரு வெற்றி. ஒவ்வொரு நிகழ்கால தருணமும் அமைதிக்கான ஒரு படி. ஜாக் கான்ஃபீல்ட் கூறினார், நீங்க நிகழ்காலத்தில் இல்லை என்பதை கவனிக்கும் தருணமே நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். அமைதியை கண்டுபிடிக்க உங்க வாழ்க்கையிலிருந்து தப்பித்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதற்கு நீங்க மீண்டும் அதற்கே திரும்பினால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.